ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவியல் எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காய்கறி எப்படி வெட்டணும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நீளமாக வெட்டி போட்டிருக்கேன், வேறு வாழைக்காய் நீளமாக வெட்டி போட்டிருக்கேன். இப்போ கத்திரிக்காய் நீளமாக வெட்டி போட்டுட்ருக்கேன். எல்லா காயுமே கொஞ்சம் நீளமாக தான் வெட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முருங்கைக்காய் வெட்டணும். முருங்கைக்காவும் கொஞ்சம் நல்லா ரொம்ப பெரிய சைஸாக வெட்டாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாக அந்த சைஸில் வெட்டினா போதும். அப்படி காய் இது கூட நம்ம என்ன காய் விருப்பமாக இருக்கோ அப்படி எல்லா காயும் போடலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், சேனக்கிழங்கு, வேறு வெள்ளரிக்காய் அப்படி கொஞ்சம் காய்கறி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் விருப்பமாக இருக்கோ காய் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சேனக்கிழங்கும் அதே மாதிரி தான் நம்ம நீளமாக தான் வெட்டணும். எல்லா காயுமே கொஞ்சம் நீளமாக வெட்டினா தான் நல்லாயிருக்கும். நீளமாகவும் கொஞ்சம் ஒல்லியாக வெட்டிக்கோங்க ரொம்ப, ஏன்னா இது அவிக்க போகிறதில்ல. நான் எண்ணெயிலே தான் வசக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் நீளமாக ஒல்லியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும், இல்லைன்னா வேகாது. நம்ம தண்ணி ஊற்றி அவிச்சு வச்சாலும் நல்லாயிருக்கும், ஆனால் எண்ணெயில் நம்ம வதக்கி வச்சா அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். அதனால் நான் எண்ணெயில் வதக்கி வைக்கேன். அப்படியும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சேனக்கிழங்கு வெட்டிட்டு வெள்ளரிக்காவை வெட்டுறேன். வெள்ளரிக்காவை நல்லா தோல் சீவிட்டு பாதியாக வெட்டிக்கிடணும். பாதியாக வெட்டிட்டு அதுக்கு பிறகு அந்த சைஸில் நல்லா நீளமாக கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக நம்ம வேணால் அந்த தடியங்காய் போடலாம். என்கிட்ட இன்றைக்கி தடியங்காய் இல்லை, அதனால் நான் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். தடியங்காய் போட்டாலும் அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும். தடியங்காவும் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது இப்போ கேரட் வெட்டி போடுற மாதிரிங்க. கேரட்டும் அதே மாதிரி தான் நீளமாக நம்ம ஒல்லியாக இப்படி வெட்டி போட்டுக்கிடணும். எல்லா காயுமே நம்ம இப்படி ஒல்லியாக தான் வெட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் வேகாமல் கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும், அடிப்பிடிக்கும். கொஞ்சம் நம்ம ஒல்லியாக வெட்டிட்டோன்னா சீக்கிரத்தில் வெந்துடும், அதனால தான். அதுக்கப்புறம் சீனி அவரைக்காய் கொஞ்சம் ஒரு 4-5 சீனி அவரைக்காய் போட்டாலே போதும், ரொம்ப போட்டாலும் கசப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ வதக்குறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஒரு 4-5 பச்சை மிளகாவும் கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் வதக்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க காயை உள்ளே போட்டுற வேண்டியதான். காயை உள்ளே போட்டு காயையும் நல்லா நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டு நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் வேகும். நம்ம மூடி வச்சோன்னா அதில் அந்த ஆவி கொஞ்சம் நல்லா வெந்துடும். கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் திறந்து நம்ம கிண்டி விட்டுக்கிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை, எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அப்பப்போ திறந்து நம்ம அதை கிண்டி விட்டு நம்ம அதை வேக வைக்கணும். நல்லா ஆனால் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இது தேங்காய் எண்ணெயில் தான் வதக்கணும். தேங்காய் எண்ணெயில் வதக்குனா தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய் அப்படிலாம் ஊற்றாதீங்க, தேங்காய் எண்ணெயிலே வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம அதை மூடி வச்சு வேக வச்சோன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த டைமில் இப்போ இது கூட தயிர் சேர்க்கலாம், ஆனால் நான் புளி சேர்த்துருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சோண்டு புளி எடுத்து அதை கரைச்சி ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் நல்லா ஒரு 2 துண்டு தேங்காய் தேங்காயும் சீரகமும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்காயெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு இறக்குனா ரெடி ஆயிரும். இதுக்கு தாளிசம் பண்ணுறதுக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 6-7 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இது இவ்வளவும் போட்டு நல்லா பொரிஞ்சிட்டுனா அவியல் ரெடி ஆயிரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.